நான் பேசிட்டு இருந்தேன் கரூர் நிகழ்ச்சியை பத்தி. ரெண்டு பக்கம் தப்பு இருக்குப்பா, இதுதான் உண்மை. சின்ன ஒரு நிறைய இருக்கு. ஆட்சியாளர்கள் மேல ஒரு 5 தப்பு, விஜய் மேல ஒரு 5 தப்பு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நேரா போய் பார்த்தேன், எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஜய் செஞ்ச தப்ப சொல்லவா, தமிழக அரசு செஞ்ச தப்ப சொல்லவா? தமிழக அரசு. ஓகே, நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க, இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருதுல, தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க வந்து மதிக்கிறோம் இல்ல. சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா, காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னா அதை அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக. ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ்ஸே அவருது 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. அடுத்தது 3வது பிரச்சனை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசிட்டு இருக்காரு மேல, யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? விஜய் கைதாவாரா, புஷி ஆனந்த் கைதாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே. அந்த செருப்பை வீசுறது யார்? அவரை கைது பண்ணுச்சு அரசு. அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? யார் போட்டது செருப்பு? யார் கல்லு எரிஞ்சா? யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா? அந்த மாதிரி விஜயை விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்க போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இத பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தராங்க, புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. பக்கா பிளான். உண்மை இல்லைன்னு யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். புரியுதுங்களா? இது 4வது. 5வது, அந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாதுங்க. இதான் உண்மை. இன்னைக்கு போய் பேசுறாங்க. யூசுவலா 20 பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம், 50 பேருக்கு ஒருத்தரை அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து 20 பேருக்கு ஒருத்தரை நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல, விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா? அந்த நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க. எங்கேயாவது காவல்துறை பிரவுன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா? சொல்லுங்க. ஏன் காவல்துறை அங்க போல? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு 10,000 போலீஸ் ரோட்ல நிப்பாட்டுறீங்க. ஒத்த ஆள் வர்றதுக்கு 10,000 போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க. நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஏன் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்னது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். இது மாதிரி இன்னும் பல்வேறு இருக்கு. நான் 5ஓட முடிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.